ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/6/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், பிரதோஷம், சிவராத்திரி. இன்னைக்கு கீழ்நோக்கு நாள். சர்வதேச ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம், சர்வதேச ஒலிம்பிக் தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மிதுன லக்னம், இருப்பு 3 நாழிகை 56 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 9 மணி 6 நிமிடங்கள் வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:18 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:32 மணி வரை திருத்தி, அதன் பின்பு சூலம். கரணம் இன்று காலை 10:16 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 9 மணி 6 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு பிற்பகல் 2:18 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:18 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இந்த சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கறதுனால கண்டிப்பா சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு பிரதோஷம், சிவராத்திரி ரெண்டுமே இருக்கு. ஒரே கல்லுல 2-3 மாங்காய். என்னன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை, பிரதோஷம், சிவராத்திரி. கண்டிப்பா எம்பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேக திரவியங்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏதாவது ஒண்ணு இல்ல, நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது பழங்கள் ஏதாவது அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு கண்டிப்பா பிரதோஷம்ங்கிறதுனால பிரதோஷ அபிஷேகம் பார்க்கறது ரொம்ப நல்லது, விசேஷம். அதனால நேர போயிட்டு நந்தீஸ்வரர் காதுல லைட்டா சொல்லணும். சில பேர் நான் எப்பவுமே சொல்லுவேன், கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் சொல்லுவாங்க, அப்படியே அரவணைச்சு. தேவையே இல்லை. எப்பவுமே விக்கிரகங்களை நம்ம தொடவே கூடாது. கரெக்டா அப்படியே காதோரமா போய் உங்களோட குறைகளை சொல்லுங்க. எதுக்காக காதோரம் போய் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. என்ன தெரியுமா? இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம பக்கத்துல நின்று கொஞ்சம் கத்தி, ஏப்பா எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, என் புருஷன் சரியில்லை, என் பொட்டாட்டி சரியில்லை, அது இருக்கு, இவ கோச்சிக்கிறா, அவ கோச்சிக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். சொன்னா பக்கத்துல இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவா, பார்த்துட்டு அடடா என்னடா இவ்வளவு பிரச்சனை இருக்கு போல இருக்கு வாழ்க்கை அப்படின்னு. அதுக்காகத்தான் கிட்டக்க போய் நம்மளோட குறைகள், குழந்தை படிக்கணும், அண்ணா குழந்தைக்கு வேலை கிடைக்கணும், குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரிலாம் வேண்டிட்டு சொன்னேன்னா நந்தீஸ்வரர் சிவபெருமான்கிட்ட கொண்டு சேர்த்துருவார். உங்க குறைகள்லாம் டக்கு 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 டக்குன்னு நிறைகள் ஆயிடும். சரியா? அதனால நந்தீஸ்வரர் காதுல போய் பக்கத்துல மெதுவா சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பகவானோட அனுகிரகம் அருமையா கிடைக்கும். இன்னைக்கு திங்கக்கிழமை, பிரதோஷம், சிவராத்திரி அப்படிங்கறதுனால விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்துல பால் பழம் சாப்பிட்டுட்டு இருங்கோ. அதுவும் முடியலையா, கண்டிப்பா பிரதோஷ அபிஷேகம் போய் பார்த்துட்டு வாங்க. பிரதோஷ காலத்துல பிரதோஷ அபிஷேகம் பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியா இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிற நவகிரகங்களில் உள்ள மாத்ருகாரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பொருளாதார நிலை உயரும் நாள்.
தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதுவும் உச்சம் வேற. ஏன்னா ரிஷபராசி அவருக்கு உச்சம்ங்கிறதுனால அற்புதமான பலாபலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள், தொழில் வியாபாரத்துல நிதானமான ஒரு போக்கு கண்டிப்பாக உண்டாகும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெருசு பண்ணிக்காம அப்படியே அப்படி ஓட்டின்னு போயிடுங்க. மற்றபடி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். ஏன்னா ஜென்மராசியில சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் ஜென்மராசியில இருந்தாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும்னு சொல்லுவா. ஏன்னா மனோகாரகன் இல்லையா, அதனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு உங்க ராசிக்கு ஒரு உச்சம் அப்படிங்கறதுனால நீங்க எடுக்கிற காரியங்கள் தெளிவா இருக்கும். அதே சமயம் உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல எல்லாம் நீங்க சக்கப்போடு போடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அதேபோல் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல எல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கார். 12ஆம் இடம் சந்திர பகவான். கண்டிப்பா ஒரு வரவு இருக்கோ இல்லையோ செலவு இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்திலே இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அதேபோல் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி. இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல உங்க ராசிநாதன் அடி தூள் கலப்புவீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு காரியமும் பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுல பதிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு இதா இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னைக்கு உங்க முகத்திலேயே ஒரு தேஜஸ் இருக்கும். ஒரு கலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த தேஜஸ் இருக்கும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமா இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் என் பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா விரையாதிபதி. இந்த விரையாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்காக சில வேலைகளை செய்வீங்க. தொழிலுக்காக சில வேலைகள், அதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள்.
அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதேபோல் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல விஷயம் விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதியும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசுல ஒரு குறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா சந்திராஷ்டம் போயிடுத்துனாலே சந்தோஷம். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். அற்புதமான ஒரு முன்னேற்றம். எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நீண்டகால பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதி மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்குனாலே கவனம் அவசியம். ஆனா இந்த ஜீவனாதிபதி அஷ்டம ராசியில இருந்தா கூட அங்க உச்சம் அப்படிங்கறத ஓரளவுக்கு சில குழப்பங்களை கொடுப்பாரே தவிர பெரிய அளவுல பாதகங்களை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உத்தியோகம் தொழில் வியாபாரத்துல எல்லாம் பொறுமையா ஹேண்டில் பண்ண ரொம்ப விசேஷம். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்ல ரொம்ப சிரத்தையா இருக்கணும். அதுவும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலகலப்பான நாள் தான் சொல்லணும். ஏன்னா களத்திர ஸ்தானத்துல சந்திரபகவான் இருந்தாலே ஸ்ட்ரைட்டா உங்க ஜென்மராசியை பார்ப்பார் 7ஆம் பார்வையா. சோ சந்தோஷம். இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இனிமையை சேர்த்துக்கங்க. அதாவது ரொம்ப ஸ்வீட்டா பேசணும். புரியுறதா? அதுமாதிரி கணவன் மனைவி உறவு இன்னைக்கு ரொம்ப ஜோரா இருக்குங்க. சந்தோஷமா வெளியில போயிட்டு வாங்க. இன்னைக்கு தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகள்லாம் ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க. இன்னைக்கு அக்கம் பக்கத்தினர் ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. அவங்க மூலமா சில நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவருடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகைரோன லோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். உத்தியோகத்துல முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் கவனம் அவசியம். சக நண்பர்களிடம் உரையாடும் பொழுது பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும்.
இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். இன்னைக்கு உத்தியோகத்துல வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோம்னா அந்த சாக்லேட்டை சாப்பிடுங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுங்க, உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். கேந்திரஸ்தானம் அற்புதமான ஒரு முன்னேற்றம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். அதேபோல் ஆன்மீக பயணங்கள் சிலருக்கு உருவாகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறிதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா வீட்டில் இருக்கிறார். அற்புதம். இன்னைக்கு உச்சகட்ட முயற்சிகள் வெற்றி அடையும். நீங்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்றைய தினம் அருமையாக நிறைவேறும். அதேபோல் கடினமான சில காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.